ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்டென்ஸ் அகாடமி. போன வீடியோவில் வந்து ரேஷியோ பற்றி என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ப்ரொபோர்ஷன்னா என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ப்ரொபோர்ஷன். இப்போ 1:2 இஸ் ஈக்குவல் டு 1:2 அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொபோர்ஷன். இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்கிறது தான் ப்ரொபோர்ஷன், வேறு எதுவுமே இல்லை. சரியா? இப்போ ஒரு கிளாஸில் வந்து 20 பாய்ஸ் இருக்காங்க, அப்புறம் 30 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பாய்ஸ் டு தி கேர்ள்ஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2:3 வருதா? இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லையும் சிமிலரான ரேஷியோவில் வந்து இருக்காங்கப்பா. எப்படி இருக்காங்க? 40 பாய்ஸ் இருக்காங்க, 60 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்காங்க. இந்த கிளாஸை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தால் என்ன ரேஷியோ வருது? அதே ரேஷியோ தான் வருதா? 2:3 இஸ் ஈக்குவல் டு 2:3. சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ரெண்டு ரேஷியோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரொபோர்ஷன். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இதை வந்து ஜென்ரல் ஃபார்மில் வந்து எப்படி எழுதலாம்னா, A:B ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா அது ஈக்குவல் டு C:D. அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இதை வந்து இந்த டிவிஷன் மெத்தடில் எப்படி எழுதுவாங்க? A/B இஸ் ஈக்குவல் டு C/D இப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? இது வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை பார்த்துக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு ரெசிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கப்பு மாவு தேவைப்படுது. சரிங்களா? 2 கப்பு மாவு தேவைப்படுது. அப்புறம் 3 கப்பு மில்க் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை செய்யும் போது எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னா 2 பேர் சாப்பிடலாம். ஓகேவா? இப்போ வந்து 4 பேர் சாப்பிடணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இன்ட்டு 2 பண்ணோம்னா சரியா போயிடுமா? என்ன ஆகும்? இங்கே வந்து 4 கப்பு ஃப்ளோர் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 6 கப்பு வந்து மில்க் ஆகிடும். சரிங்களா? இப்படி பண்ணோம்னா ரேஷியோ ஒன்று தான். 2:3. இங்கே 4:6 இருக்கும். அடித்தோம்னா 2:3. ஆக மொத்தம் ரேஷியோ சேம் தான். அப்போ தான் வந்து ரெசிபி வந்து கரெக்டாக வரும். இந்த ரெசிபியும் ஓரளவு கரெக்டாக வரும். இப்போ வந்து பாலை வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெசிபி வந்து தப்பாயிடும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ A:B இஸ் ஈக்குவல் டு C:Dன்னு இருக்குன்னா இதில் A வந்து ஃபர்ஸ்ட் டேர்மு. சரிங்களா? இது வந்து செகண்டு, C வந்து தேர்டு, D வந்து ஃபோர்த்து. சரிங்களா? இப்போ போன ரேஷியோவில் வந்து பார்த்தோம்ல, A/Bக்கு வந்து ஏனா வந்து ஆன்டிசிடென்ட்னு பார்த்தோமா? ஆன்டிசிடென்ட். ஓகேவா? அதே Bனா கான்சிக்வெண்ட்டை பார்த்தோமா? இதில் வந்து ஏவும் சியும் ஆன்டிசிடென்ட். சரிங்களா? ஏவும் சியும் ஆன்டிசிடென்ட்டு. அதே பியும் டியும் வந்து கான்சிக்வெண்ட். சரிங்களா? இது மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் பி, தேர்ட் டேர்ம் வந்து சி, ஃபோர்த் டேர்ம் வந்து டி. சரிங்களா? ஆன்டிசிடென்ட் வந்து ரேஷியோவில் பார்த்தோம்னா ஏவு, கான்சிக்வெண்ட் வந்து பி. சரிங்களா? இதே வந்து ப்ரொபோர்ஷனில் பார்த்தோம்னா ஏஎன்சி வந்து ஆன்டிசிடென்ட்டு, கான்சிக்வெண்ட் வந்து பிஎன்டி. சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா போன வீடியோலேயே வந்து இதுக்கான கிளிம்ஸ் பார்த்துருப்போம். என்னன்னா இப்போ 2:3ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அது ஈக்குவல் டு 4:6ன்னு ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரொபோர்ஷனில் நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் இருக்க ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நடுவில் இருக்க இந்த ரெண்டு தான் நம்ம வந்து மீன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னன்னு சொல்லுவோம்? மீன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த கடைசியில் இருக்க ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம்ஸ். என்ன கணக்குனா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்ப்பா. ஓகே. இப்போ மீன்ஸ் என்ன பாருங்க? மீன்ஸ் என்ன? 3 × 4 இஸ் ஈக்குவல் டு என்ன? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்ன? 2 × 6. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க? 12 இஸ் ஈக்குவல் டு 12. கரெக்டா? எல்லா ப்ரொபோர்ஷனுக்கும் கரெக்டாக வரணும். சரிங்களா? இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்க்கு ஈக்குவல். சரிங்களா? அடுத்து இப்போ மிஸ்ஸிங் டேர்ம் வந்து கேட்குறாங்க பாருங்க. ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் பண்ணாமல் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன் பண்ணால் என்ன? 5 × எக்ஸை 5x நோட் பண்ணிக்கலாம். இப்போது 3 × 20 இப்படி எழுதுங்க. 3 × 20. இங்கே இருக்கிற 5 அடிக்கலாமா? 4 அடித்தோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு
12 சரிங்களா. மிஸ்ஸிங் டேர்மை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து இதுவும் அதே மாதிரி சிம்பிளான ஒரு சம்மு தான். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் தி மீன் என்ன 9xஆ, ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் என்ன 45 into 7 சரிங்களா. இப்போ அடித்தோம் அப்படின்னா இங்கே 5 டைம்ஸா x is equal to 35 சரிங்களா. சிம்பிளாக கிடைக்குதா. அடுத்து இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. ப்ரொப்போர்ஷன் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, 12:18 வந்து இங்கே ஏவை இது பின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து சிஇ இது வந்து டின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. நமக்கு என்ன தெரியும், a/b இஸ் ஈக்குவல் டு c/dன்றது தெரியுமா, 16/24 சரிங்களா. இப்போ அடித்தோம் அப்படின்னா 6 டேபிள் அடித்தோம்னா இங்கே 2 இங்கே 3, இங்கே வந்து 8 டேபிள் அடித்தோம்னா இங்கே 2 இங்கே 3. இப்போ 2:3 இஸ் ஈக்குவல் டு 2:3 சரிங்களா. இது வந்து ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கு, எஸ் சரிங்களா. அடுத்து இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து a/b c/dலாம் எழுத தேவையில்ல, ஐ மீன் அந்த இதெல்லாம் எழுத தேவையில்ல, நோட்டேஷன்ஸ்லாம் டேரெக்டாக போட்டுருங்க. 5/7 இஸ் ஈக்குவல் டு 8/12 ஓகேவா. இப்போ என்ன வருது பாருங்கள், எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. இது வேணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டைம்ஸு 3 டைம்ஸு. இப்போ பண்ணோம்னா 15 இஸ் ஈக்குவல் டு 14ன்றது வருது, தப்பு. இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இல்லை, நோ. அடுத்து மீன் ப்ரொப்போர்ஷன்னா என்னன்னா ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ வந்து 2 ரேஷியோ இருக்கா, 2 ரேஷியோவில் நடுவில் இருக்க 2 நம்பர், அதாவது பிஎன்சி இருக்க இடத்துல வந்து 2 நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும் சரிங்களா. a/x இஸ் ஈக்குவல் டு x/b. ஆனால் நமக்கு வந்து இந்த எக்ஸ்னா என்னன்னு வந்து தெரியாது ஓகேவா. சம்மில் வந்து அப்படி தான் கேட்பாங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்க்கு ஈக்குவலா, ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் என்ன எக்ஸ் இன்ட்டு எக்ஸா, அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² இஸ் ஈக்குவல் டு ஏபி. இப்போ எக்ஸ் மட்டும் ஒரே ஒரு எக்ஸ்க்கான வேல்யூ நமக்கு தேவைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √ab. இதுதான் நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி சரிங்களா. இப்போ வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க ஏபி, என்ன ஃபார்மேட்டில் இருக்க, இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. வந்து எப்படி எழுதணும், 4:x இஸ் ஈக்குவல் டு x:9. இப்போ நமக்கு தான் தெரியும்ல x இஸ் ஈக்குவல் டு √ab தெரியும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு √a இன்ட்டு b அப்படி போட்டோம்னா 4 9s 36, 36 ரூட் எடுத்தோம்னா 6, மீன் வேல்யூ என்ன 6 ஓகேவா. இதுதான் மீன் ப்ரொப்போர்ஷன். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸு, இது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்ட் ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்றது கேட்பாங்க சரிங்களா. இப்போ 3 நம்பர் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ ஏன்ற நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், பின்ற நம்பர் வந்து மீன் சரிங்களா. இந்த மீன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு தெரியும். அடுத்து தேர்ட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ தேர்டு ப்ரொப்போர்ஷனை பொறுத்த வரையும் மீனை வந்து இது பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும், b² டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா நமக்கான மீன் வந்து கண்டுபிடிச்சலாம். ஐ மீன் தேர்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். x இஸ் ஈக்குவல் டு b²/a. தேர்ட் ப்ரொப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் 3 and 6 வந்து கேட்குறாங்க சரிங்களா. இப்போ வந்து செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும் சொன்னேன், செகண்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணோம் அப்படின்னா 12 சரிங்களா. தேர்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து கண்டுபிடிச்சலாமா. தேர்ட் ப்ரொப்போர்ஷன் என்ன, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. பாருங்க, இதுக்கான தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிங்க, ஐ மீன் செகண்ட் நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 144 டிவைடட் பை 8. 8 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இங்கே 1 டைம்ஸ் 8, இங்கே வந்து 6 டைம்ஸ் வருமா 18 சரிங்களா. 18 தான் இதுக்கான தேர்ட் ப்ரொப்போர்ஷன். அடுத்து இதுக்கான தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிங்க. 20 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400, 400 டிவைடட் பை 15 சரிங்களா. இதை அடித்தோம் அப்படின்னா 5 டேபிள் அடித்தோன்னா 80/3 தான் நமக்கான மீன் ப்ரொப்போர்ஷன், ஐ மீன் தேர்ட் ப்ரொப்போர்ஷன் சரிங்களா. மீன் ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டேன், சாரி. அடுத்து ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன்னா ஒன்றும் இல்லை, 3 நம்பர் நமக்கு தெரியும் ஏபிசின்ட்டு. இப்போ தேர்ட் நம்பர் ஐ மீன் ஃபோர்த் நம்பர் வந்து நமக்கு தெரியணும் சரிங்களா. ஃபோர்த் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மீனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி/ஏ. தேர்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து செகண்ட் டேர்ம் வந்து ஸ்கொயர் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டிவைட் பண்ணுவீங்க. ஆனால் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷனை பொறுத்த வரையும் செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த சம் பாருங்கள், செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மு மல்டிப்ளை பண்ணுங்கள் 40 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா 2 பண்ணிங்க அப்படின்னா 20. இதுதான் ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இது ஏ, இது பி, இது சி. நமக்கு வந்து இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா 6 × 15/3. சரிங்களா? படித்தோம் அப்படின்னா 30 தான் நமக்கான ஆன்சரு. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 8, 12 அண்ட் 18 கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து சம் போடுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து 27. கரெக்டாக வருதான்றதை பாருங்கள். அடுத்து கண்டினியூட் ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2 ரேஷியோ இருக்குது. A:B = B:C சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கண்டினியூட் ப்ரொபோர்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. அதாவது செகண்ட் நம்பர் வந்து ஆக்சுவலாக மீனாக இருக்கும். சரிங்களா? செகண்ட் நம்பரு மீனாக இருக்கும். சரிங்களா? இப்போ A 4, 8, 16 வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 4:8. அதாவது A:B = B:16, B:C. சரிங்களா? படித்தோன்னா 1:2 இதே மாதிரி 1 இங்கே 2 1:2. அவ்வளோதான். இது வந்து கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் தான் அப்படின்றத கண்ண மூடிட்டு சொல்லலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ்லாம் டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். சரிங்களா? அப்போ x² = 9 × 16. சரிங்களா? இப்போ x என்ன வரும்? √9 × 16 வருமா? என்ன இங்கே 3 × 4 = 12. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள்லாம் பெண்ணே எடுக்காமல் போடணும். அந்தளவுக்கு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது கூட இன்னொரு ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போது 1:2ன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு பென்னு வந்து 20 ரூபா, ஒரு பென் வந்து 20 ரூபா அப்படின்றத கணக்கெடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு பென்னு வேணும். அப்படின்னா 2 பென் எவ்வளோ இருக்கும்? 40 ரூபா இருக்குமா? இன்ட்டு 2 பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 2 ஆகுது. சரிங்களா? இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு. சரிங்களா? இப்போது அதான் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவான்டிட்டி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக டோட்டல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு பென் இன்க்ரீஸ் பண்ணோமா, இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே 3 பென் வாங்கினோம்னா 60 rupees. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ப்பா. இங்கே பாருங்க, இது எப்படி எழுதலாம்னா, இப்போ 5 pens காஸ்ட் 100 rupees. 5 pens 100 rupeesனா 12 pens வந்து எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. டேரெக்டாக வந்து இது ரேஷியோலேயே போட்டுடலாம். இப்போ அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 20யா, இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x is equal to 240 rupees. 12 பென்ஸோட ரேட் என்ன? 240 rupees. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். 5 பென்னு 100 ரூபா அப்படின்னா ஒரு பென் எவ்வளோ விலை? 20 ரூபா. 12 பென்னு நீங்கள் 12ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஆனால் இது வந்து ரேஷியோ மெத்தட்காக தான் நாங்கள் சொல்கிறேன். இந்த மெத்தட் ஓகே. அடுத்த மெத்தட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பாருங்க. என்ன சொல்கிறாங்க? 12 kg ஆஃப் ரைஸ் வந்து 720 rupees அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா 18 kg ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து 6 டேபிள் அடிக்கலாமா? 2 இங்கே 3. இப்போ இங்கே அடித்தோம் அப்படின்னா 360யா? 360. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 3 இந்த பக்கம் கொண்டு போங்க. x is equal to 0, 8, 3 3 are 9, 1080. சரிங்களா? காஸ்ட் ஆஃப் 18 kgs ஆஃப் ரைஸ் வந்து என்ன? 1018 சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ குவான்டிட்டி நம்ம பார்த்தோம். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சா? ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ 4 பேருக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து 2 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்களை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 2 பேர் வந்து ஒரு வேலை கொடுக்குறோன்னா அப்போ வந்து நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? நாள் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுமா? அதுதான். சரிங்களா? இப்போ வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அதுதான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், நான் சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து worker 1 divided by worker 2 is equal to day 2 divided by day 1. இதுதான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதாவது இந்த சைடு கரெக்டாக இருக்கும், இந்த சைடு வந்து உல்ட்டாவாக இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இன்வர்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், 10 ஒர்க்கர் வந்து என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளீட்ஸ் அ ஜாப் இன் 15 days. இங்கே என்ன சொல்கிறாங்க? 15 days. ஒர்க்கர் 1க்கு 15 days இந்த பக்கம் கீழே எழுதிக்கணும். அதே மாதிரி நியூமரேட்டரில் என்ன கேட்குறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் வில் 15 ஒர்க்கர்ஸ் டேக் டு கம்ப்ளீட் அ ஜாப். அப்படின்னா செகண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது 15 ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை நாள் வந்து வேலை எடுத்துப்பாங்க, அதை வந்து இன்வர்ஸில் போடணும். சரிங்களா? எது இன்வர்ஸு எது டைரக்ட்ன்றதை நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் வந்து பழகிடுவீங்க. சரிங்களா? இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா? 15 ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? 10 நாள் எடுத்துப்பாங்க இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. இஃப் 6 பைப்ஸ் ஃபில் அ டேங்க் இன் 10 ஹார்ஸ். ஓகேவா? ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்குக்கு மேலே 6 பைப் இருக்குப்பா. 5, 6 6 பைப் வந்து 10 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்குது. அதே மாதிரி ஒரு 15 பைப் இருக்கிற ஒரு டேங்க்குக்கு மேலே எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து முடிக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. இது பார்த்தாலே தெரியும் இன்வர்ஸ். ஓகேங்களா? 15 பைப் இருந்துச்சுன்னா சீக்கிரமே வேலை முடிச்சிடும். ஓகே, 10 மணி நேரத்தை விட சீக்கிரமே வேலை முடிச்சிடும். என்ன பண்ணும்? இப்போ பைப்ஸ் என்ன? 6/15. இந்த சைடு இன்வெர்ஸில் எழுதணுமா? இன்வெர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா கீழே 10 இங்கே மேலே எக்ஸ். சரிங்களா? 2 3 இங்கே 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஹார்ஸ். 4 ஹார்ஸ்லேயே அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடும்ப்பா. ஓகேங்களா? அடுத்து காம்பனண்டோனா என்னன்றதை சொல்கிறேன். இப்போ A/Bன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. சரிங்களா? இப்போது இங்கே A+B டிவைடட் பை B இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் பை டினாமினேட்டர். சரிங்களா? C+D/D. சரிங்களா? இதுதான் காம்பனண்டோ. சரிங்களா? இது வந்து நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, இது வேணும். இப்போது எக்ஸ் டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? x/12/12னா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மீன்ஸ் வச்சு நம்ம போடவே முடியாது. ஐ மீன் ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் வச்சு போடவே முடியாது. சரிங்களா? இப்போது காம்பனண்டோ ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு? A/B வந்து A+B டிவைடட் பை பின்ற ஃபார்மேட்டில் இருக்கா? இந்த ரெண்டு இதையும் பாருங்க இருக்கா? அப்படின்னா இந்த சைடு இருக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். அப்போது x+12/12னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3 + 5/5. சரிங்களா? அப்போ என்ன வருது? 8/5 தான் நமக்கான ஆன்சரு. சரிங்களா? ஓ, காம்பனண்டோனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து டிவைடண்டோனா என்னன்னு பார்க்கலாம். காம்பனண்டோனா நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணணும், டிவைடட் பை டினாமினேட்டர். சரிங்களா? இதே டிவைடண்டோக்கு வந்து அப்படியே மைனஸ் பண்ண அவ்வளோதான். A-B/B இஸ் ஈக்குவல் டு C-D/D. அவ்வளோதான். சிம்பிளான ஃபார்முலா தான், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்க, x/20 இஸ் ஈக்குவல் டு 3/4ன்றாங்க. இப்போ x-20 இஸ் ஈக்குவல் டு x-20/20 என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுலேயே வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். என்ன கேட்குறாங்க? 3 - 4/4ன்றதை கண்ணை மூடிட்டு போடலாம். சரிங்களா? -1/4 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? சிம்பிளாக இருக்கும். அடுத்து காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோ ரெண்டுத்தையும் ஒரே ஃபார்முலா வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்போ A/B இஸ் ஈக்குவல் டு C/D இருக்குது அப்படின்னா இப்போது A+B/A-B, அதாவது மேல் அடிஷன் கீழே வந்து சப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அதே ரேஷியோவில் இருக்க C+D/C-D. இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள், இது அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? x/15 எப்படி எழுதியிருக்காங்க? x+15 டிவைடட் பை x-15 எழுதியிருக்காங்களா? அப்படின்னா அதோட ரைட் ஹேண்ட் சைட் 2/5 எப்படி எழுதலாம்? 2 + 5 டிவைடட் பை 2 - 5 எழுதலாமா? அப்போ என்ன வரும்? 7/3 -7/3 தான் வரும். சரிங்களா? அடுத்து ஆல்டர்னெண்டோ அப்படின்னா என்னன்னா, A/B இஸ் ஈக்குவல் டு C/Dன்னு ஒரு ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து நம்பர் மட்டும் மாறும். அதாவது சி அப்புறம் டியோட இடம் மட்டும் மாறும். A/C இஸ் ஈக்குவல் டு B/D. சரியா? அவ்வளோதான். ஏவும் டியும் அதே இடத்துல தான் இருக்கும். பியும் சியோட வேல்யூ மட்டும்தான் மாறும்பா. சரிங்களா? பாருங்க, இதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ x/12 இஸ் ஈக்குவல் டு 3/5 அப்படின்றாங்க. இந்த இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. சரிங்களா? அப்படின்னா இதுவும் இந்த இடத்துக்கு போகும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? x/3 வந்து கேட்குறாங்க. x/3 கேட்குறாங்கன்னா இந்த சைடு என்ன வரும்? 12/5 வரும். அவ்வளோதான். 12/5 தான் ஆன்சர். x/க்கான வந்து 12/5 வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம். அடுத்து
இன்வெர்டெண்டோனா என்னன்னா ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னா அப்படியே தலைகீழ திருப்பி எழுதுங்க. பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை சி. அவ்வளோதான்ப்பா. இதோட ரெசிப்ரோக்கல் தான் இன்வெர்டெண்டோ. சரிங்களா? இங்க பாருங்க, எக்ஸ் பை 15 இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னா 15/x என்ன 5/2 கண்ணு மூடிட்டு போடலாமா? அவ்வளோதான்ப்பா. வீடியோ வந்து ப்ரொபோர்ஷனா என்னன்றதை பார்த்தோம். ப்ரொபோர்ஷனா ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ப்ரொபோர்ஷன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அது மாதிரி ஆன்டிசிடென்ட்ஸ்னா என்னன்றதை பார்த்தோமா? ஆன்டிசிடென்ட்ஸ்னா இப்போ ஏ பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு டி அப்படி இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்டு டேர்மும் வந்து ஆன்டிசிடென்ட்ஸு. அதே மாதிரி தேர்டு டேர்ம் ஐ மீன் செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் கான்சிக்வன்ஸு. சரிங்களா? இந்த மிடில் இருக்க இந்த 2 டேர்ம்ஸ் வந்து மீன்ஸு. அதே மாதிரி இந்த கடைசியில் இருக்க 2 டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸு. சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ மீன் ப்ரொபோர்ஷன்னா ரூட் ஏபி. இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா பி ஸ்கொயர் பை ஏ ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா பிசி பை ஏ. இப்போ கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் வந்து ஏ இஸ் டு பி இஸ் டு பி இஸ் டு சி. சரிங்களா? இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அப்படி இல்லை, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சியா இருக்கா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டினியூட் ப்ரொபோர்ஷனுக்கு. சரிங்களா? இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்னன்றதை பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு பெண்ணோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்னன்றதை பார்த்தோம். இப்போ வந்து 10 பேர் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 15 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 15 ஒர்க்கர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேஸ் வந்து கம்மியாகுமா? அப்படியே இன்வெர்ஸாக இருக்கா? இந்த மெத்தட் பார்த்தோமா? டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனை எப்பயும் ஒரு சம் போகிறதுக்கு முன்னாடி டைரக்டாக இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனான்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து காம்பனண்டோனா என்னன்னு பார்த்தோம். a + b by b is equal to c + d by b. சரிங்களா? டிவைடண்டோனா அப்படியே வந்து ஆப்போசிட். இது வந்து மைனஸில் வரும். அது காம்பனண்டோனா ப்ளஸ், டிவைடண்டோனா மைனஸ். சரிங்களா? காம்பனண்டோ அண்ட் டிவைடண்டோனா இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? a + b by a - b, அதாவது மேலே ப்ளஸ் இருக்கும், கீழே வந்து மைனஸ் இருக்கும். சரிங்களா? ஆல்டர்னண்டோனா இந்த பியும் சியுன்ற இடம் மட்டும் மாறி இருக்கும், மற்றபடி ஏவும் டியும் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இன்வெர்டெண்டோக்கு வந்து அப்படியே நம்பர் வந்து உல்டாவாக இருக்கும். a by b is equal to b by cன்றது, ஐ மீன் c by dன்றது அப்படியே வந்து தலைகீழ வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டு 2:3 is equal to x is to 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணியுமே கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதே ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனான்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம்ஸை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன்ட்.